वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति ओं नमो वेंकटेशाय திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நாரத பக்தி சூத்திரத்தில் மகத் சங்கதஸ்து துர்லபா அகம்யா அமோகஷ்ச அப்படின்னு 39வது சூத்திரம். பக்தி ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் சத்சங்கம் அப்படிங்கிறத இங்கே காட்டி கொடுக்குறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். ரூபகோஸ்வாமியும் ஆதோ ஸ்ரத்தா தத சாதுசங்கா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரேம பக்தியானது பலவிதமான கட்டங்கள் தாண்டி வரும் அப்படின்னு அந்த இடத்துல பகவன் நாம சிந்து சித்தாந்த சிந்துங்கிற கிரந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சாதுசங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி சதகத்தில் போய் பார்க்கும்போதே சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே. இப்போ நம்ம நித்தியம் சாப்பிடும்போது தோசை வாப்பாலோன்னு ஆற்றுல அந்த தோசை கல் சுற்றுத்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதில் தெளிப்பாலாம். தெளித்தா அந்த ஜலம் இருக்கிற இடம் கூட தெரியாது, புஷ்ஷுன்னு ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதே ஜலம் சந்தத்தாயசி, அயசின நெருப்பு, இது இரும்பில் ரொம்ப காய்ச்சின இரும்பில் சம்ஸ்திதஸ்ய பயசா ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா நாமாபி ந ஞாயதே, பேர் கூட தெரியாது, ஜலம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம் 2 நிமிஷம் கழிச்சு. அதே ஜலம் முக்தாகாரதயா ததேவ நிர்ணீ பத்ரஸ்திதம் ராஜதே, நிர்ணீ பத்ரஸ்திதம் முக்தாகாரதயா ததேவ ராஜதே. ஒரு தாமரை இலை மேலே ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா அதை பார்க்குறதுக்கு முத்து போல் தெரியுமா, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியும். அதே ஜலம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. இப்போ முத்துன்னு சொல்கிறோமே, அந்த முத்து எப்படி ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் இங்கே காட்டி கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மழை காலத்தில் இந்த சிப்பி திறந்துன்னு இருக்குமா, அதில் விழக்கூடிய ஒரு சொட்டு ஜலம் அப்படியே அது மூடினோடனே முத்தா மாறுறதுன்னு சாஸ்திரத்தை சொல்கிறார். ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே, முக்தா மாறுறதுதான். இதெல்லாம் என்ன பலவிதமான கட்டம் சொல்கிறார். பிராஜே நாதம மத்தியம உத்தம குணா சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்க்கத்தினால தான் பலவிதமான அதம மத்தியம உத்தமமான குணங்கள் ஏற்படுறது அப்படின்னு அழகாக நீதி சதகத்தில் சம்சர்க்கம் எவ்வளோ முக்கியம், அது சாது சங்கமாக இருந்தால் எப்படி முத்து போல பிரகாசிக்கலாம், அதுக்கு மேலே முத்தாவே மாறலாம். இந்த சாதாரண ஜலம் முத்தாவே எப்படி மாறுறது அப்படிங்கிறத உதாரணமாக வச்சு சொல்லிருக்கார். அதுக்கோசரமே இந்த சாது சங்கம் ஏற்படணும். இந்த சத்சங்கமானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்னா முக்கியதஸ்து மகத் கிருபையைவா பகவத் கிருபா லேஷாத்வா அப்படின்னு 38வது சூத்திரம் நாரத
பக்தி சூத்திரத்தில் பகவானே சுயமே அவனுடைய கிருப்பை லேசாக நம்ம மேலே உழுந்தா போதும் இந்த பக்தியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது சங்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தேவஸ்தானம் துவாரா, SVBC சேனல் துவாரா. அதனால்தான் இந்த பகவத்கீதை பாராயணமானது பிரதிதினம் பிரதிஸ்லோகம் ஒவ்வொரு ஆத்துலேயும் கேட்கணும்னு தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சுருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तभावक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। यस्माक्षरमतीतोऽहमक्षरादपि चोत्तमः
அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமஹ. இப்பொழுது நாம் செய்த பாராயணத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தங்களை டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமஹ. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த அத்தியாயத்தை 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் என்று நாம் கொண்டாடுகிறோம். புருஷோத்தமன் என்றால் பரமாத்மாவிற்கு பெயர். கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கஹா கஃப் புண்டரீகநயனஹா புருஷோத்தம கஹா என்று ஆள வந்தார். பங்கைய கண்ணன் எவனோ அவனே புருஷோத்தமன் என்று சாதிக்கிறார். அன்னமாச்சாரியரும் புருஷோத்தமுடு எம்பெருமானே நீ புருஷோத்தமன், நேனு புருஷாதமனுடு நான் புருஷாதமன் என்று வர்ணிக்கிறார். பகவான் புருஷோத்தமன், நான் புருஷாதமன் என்று வர்ணிக்கிறார். இப்படி அந்த புருஷோத்தம சப்தத்தை மகான்கள் பல்வடியாக கொண்டாடுகிறார்கள். இத பரமாத்மாவே இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கிறான். மற்ற யாவற்றை காட்டிலும் அவன் அத்தியந்த விலக்ஷணன். பரோமா யஸ்மாத்தன வித்யதே இது பரமாத்மா ஒத்தாரம் மிக்காரம் இளையாய மாமாயன் ந தத் சமபியதிகச்ச திருஷ்யதே சம அபியதிகச்ச ந சமஹா அபியதிகச்ச. அவனுக்கு சமமோ அவனுக்கு மேற்பட்டதோ எதுவுமே கிடையவே கிடையாது. இப்படியெல்லாம் இந்த பரமாத்மா என்றதான சப்தம் இருக்க, ஆனால் பரமாத்மானதான சப்தத்தினாலேயே இவன் அத்தியந்தம் விலட்சணமானவன். உலகத்தில் பார்க்கக்கூடிய சேதனங்கள் அச்சேதனங்கள் இவை எல்லாவற்றை காட்டிலும் அவனுடைய வைலட்சண்யம் அர்த்தம் வேற்றுமை. இவை எதிலையுமே அவன் சம்பந்தப்படாதவன், இவர் எதிலையுமே அவன் ஸ்பர்ஷிக்கப்படாதவன் என்று அந்த பெருமையானது காண்பிக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் இங்கே இப்போ பகவான் பரமாத்மா இது முதலான சப்தங்கள் அவனுடைய பெருமையை எப்படி சொல்லுகின்றனவோ அதே போன்று புருஷோத்தம சப்தமும் இங்கே காண்பிக்கப்படுகிறது. அதனால்தான் வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா என்று மண்டோதரி கொண்டாடுகிறாள் ராமனை. சதுர்புஜ ராகவனாக சங்கச்சக்கர கதாதாரியாக பீதாம்பர சுசோபிதனாக வனமாலா விராஜிதனாக ஸ்ரீ ராமபிரான் மண்டோதரிக்கு சேவை சாதித்தான். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா. ராமாயணத்தில் மற்ற எங்கே யாருடைய திருவாக்கிலையும் வராத ஒரு வார்த்தை இது. விஸ்வாமித்திர முதலானவர்கள் கூட ராமனை மகாத்மா என்று கொண்டாடி இருக்கிறார்கள். பரமாத்மா என்று கொண்டாடுவது ரொம்ப விசேஷமானது. அதே போல் பகவான் என்னும் சப்தம் ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்பதாக 6 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு பகவான் என்பதாக பெயர். தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா. மற்றவர்களை நாம் பகவான் என்று அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர்களுக்கு ஒரு மரியாதை அளிப்பதற்காகத்தானே தவிர்த்து பகவான் என்றாலே எம்பெருமானைத்தான் குறிக்கும். இப்படி பரமாத்மா பகவான் முதலான சப்தங்கள் யூனிக்காக பரமாத்மாவுக்கு இருக்கிற மாதிரி இது எல்லாத்த காட்டிலும் விசேஷம். சில இடத்துல பரமாத்ம சப்தமோ பகவத் சப்தமோ மற்ற தெய்வங்களுக்கு கூட பிரயோஜனப்படும். அவ்வளோ ஏன் ராமாயணத்தில் வரைச்சே பகவான் வசிஷ்டஹான்னு சொல்கிறார். வசிஷ்ட பகவான் அப்படின்னா பகவானை வசிஷ்டர பகவான்னு சொல்கிறோம். நம்ம பகவான் பாதராயணஹா வியாசர பகவான் நம்ம சொல்கிறோம். அது உண்டு. ஆனால் இந்த புருஷோத்தம சப்தம் போட்டோன்னா இந்த புருஷோத்தம சப்தமானது உலகத்தில் வேறு யாருக்கும் பொருந்தாது, பொருத்தவும் முடியாது. புருஷோத்தமன் என்று இவனுக்கு மட்டும் அசாதாரணமான ஒரு திருநாமம். யஸ்மாதே க்ஷரம் அதீதா அகம் அக்ஷராதபிச்ச உத்தமஹா. இப்போ கீழே பாரு, நீ இத்தனை காரணங்கள் சொல்கிறிய, அதில் க்ஷரர் அக்ஷரர் க்ஷரர் அக்ஷரர் இவர்கள் இருவரை காட்டிலும் நான் உயர்ந்தவன், விலக்ஷணமானவன். இப்போ ராமாச்சார் கிருஷ்ணாச்சார் 2 பேர் வரா. இந்த சுவாமி தமிழ் வித்வான் ராமாச்சார், இந்த சுவாமி சம்ஸ்கிருத வித்வான் கிருஷ்ணாச்சார். இவன் 2 பேரும் ஒன்றா வரா. எதிர கோவிந்தாச்சார் வர்றார்.
அந்த கோவிந்தாச்சார் வந்தோடனே ராமாச்சார் கிருஷ்ணாச்சார் 2 பேரும் கோவிந்தாச்சாரை பார்த்து சேவிக்கிறான். ஒருத்தர் கேட்டார், அது என்ன ராமாச்சார் கிருஷ்ணாச்சார் 2 பேரும் கோவிந்தாச்சாரை சேவிக்கிறார், உனக்கு தெரியாதா? இவா 2 பேருக்குமே கோவிந்தாச்சார் தான் வாத்தியார். அது எப்படி இவாளுக்கு வாத்தியாராக முடியும்? ஒருத்தர் தமிழ் வித்வான், ஒருத்தர் சம்ஸ்கிருத வித்வான், இவர் எப்படி அவளுக்கு வாத்தியாராக முடியும்? உங்களுக்கு தெரியாதா? கோவிந்தாச்சாரன்றவர் தமிழ் சம்ஸ்கிருதம் 2துலேயும் வித்வான். அப்போ ராமாச்சாருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், கிருஷ்ணாச்சாருக்கு சம்ஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும். பட் கோவிந்தாச்சாருக்கு தமிழும் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும். தமிழ்லேயும் வித்வான் அவர், சம்ஸ்கிருதத்துலேயும் வித்வான் அவர். அந்த மாதிரி க்ஷரன்றதான பத்த ஜீவாத்மாவுக்கு சில குணங்கள் உண்டு, அக்ஷரன்றதான முக்த ஜீவாத்மாவுக்கு சில பெருமைகள் உண்டு. எப்பொழுது நான் இவை 2 காட்டிலும் விலட்சணனோ, இவன் 2 காட்டிலும் உயர்ந்தவன். அதோஸ்மி லோகே வேதேச்ச, இங்கே பாருங்க ரொம்ப அழகான அர்த்தம், வேதம் லோகே. இப்போ இந்த லோகேன்றதான சப்தத்திற்கு உலகில் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. லோகே என்பதான சப்தமானது உலகில் என்ன அர்த்தம் இல்லை, இங்கே அது அவ்வளோ பிரசித்தமானது இல்லை. லோக்கியதே அனேன இத்தி லோகஹான்றதான விற்பத்தி எதை காண்பிக்கிறது? சாஸ்திரத்தை காண்பிக்கிறது. சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்? வேதம் தானே அர்த்தம். அப்போ லோகே அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அடுத்த பதம் உடனே வேதேச்ச இன்னும் வருது. அப்போ லோகே வேதேச்ச, லோகேச்ச வேதேச்ச, உலகத்திலும் சரி வேதத்திலும் சரி, அப்படி அர்த்தம் பண்ணாதான் சரியாக இருக்கும். இங்கே பரமாத்மா அவன்தான் சர்வ விலக்ஷணன், புருஷோத்தமன் என்ற நிரூபணம் எது பண்ணுறது? வேதம் பண்ணுறது, சாஸ்திரம் பண்ணுறது. வேதமாகிற சாஸ்திரம். அடுத்தது உலகத்திலையும் அப்படி பிரசித்தியாக இருக்குது. அப்போ லோக சப்தம்ன்றது உலகம், உலகத்தில் இது பொதுப்படையாக வழங்கப்படுகிறது, உலகத்தில் எல்லோரும் இதை சொல்லுகிறார்கள் என்று லோக சப்தத்திற்கு உலகம்னு அர்த்தம் பண்ணினால்தான் அடுத்த வேத சப்தத்திற்கு வேதம்ன்ற அர்த்தம் சரியாக வரும். இப்போ லோக சப்தத்திற்கு சாஸ்திரம் வேதம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய வேத சப்தத்திற்கு வேதம்னு அர்த்தம் பண்ண அது சரியாக வராதே. கூறுதலை கூறுதல், சொன்னதை மறுபடியும் திருப்பி சொல்லுதல் என்பதான ஒரு குற்றம் உண்டு. ரிப்பிட்டேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது குற்றம். இப்போ நம்மள நிறைய பேருக்கு தெரியுமா, நான் மறுபடி சொல்லுவேன் நான் ஒன்று. அதாவது நாம் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் அப்பொழுது எந்த விதத்தில் சொல்லப்பட்டது என்றால் அது நமக்கு புரியும் என்பதாக நாம் நினைக்கிறோமோ அந்த வகையில் தான் மற்றவர்களுக்கு நாம் அதை சொல்ல வேண்டும். இன்னைக்கு இதுதான் பெரிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் கம்யூனிகேஷன். We the people are totally lack of communication because totally we are getting out of this concentration. Diversion இருக்கோம் நம்ம. நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்பொழுது எனக்கு சொல்லுபவர் எப்படி சொன்னால் அது எனக்கு புரியும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அதுதே போன்று தான் நான் மற்றவர்களுக்கு என் விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். பட் நாம் என்ன பண்ணுறோம், மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது நாம் புரிந்து கொண்டதாகத்தான் நினைக்கிறோமே தவிர்த்து மற்றவர்களுக்கு அது புரிகிறதா என்பதை பார்ப்பதே இல்லை. பெரிய ப்ராப்ளம் அது. கொட்டேஷன் எடுப்போம், ஐயா திஸ் கொட்டேஷன் இஸ் ஃபெமிலியர் டு யூ. நீ பாட்டுக்கு அந்த கொட்டேஷனை ஈஸியாக லூசிடாக சொல்லிட்டு போயிட, ரகசிய திரைசாரம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ஆனால் வாட் இஸ் ரகசிய திரைசாரம்? இந்த வார்த்தையை ரகசிய திரயசாரம், ரகசியசாரம் அப்படின்னு நான் ஸ்பீடாக சொல்லிட்டேன். யாருக்கு புரியும்? 20 இடத்துல காலக்ஷேபம் பண்ணக்கூடிய சிஷ்யர்களுக்கு 4 பேருக்கு அடிக்கடி இதை கால விடுறதுனால அவளுக்கு புரியும். பட் இங்கே இந்த எஸ்விபிசி ஆடியன்ஸ்ன்றது ஒய்டர் ஆடியன்ஸு. ஒன்றுமே தெரியாத சாமானியர்கள் பல பேர் இந்த ஸ்ரத்தையோட கீதையை கேட்டுட்ருக்கா. அவளுக்கு ரகசிய திரயசாரம்னா என்ன தெரியும்? அப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கடா, எப்போ இந்த மாதிரி நான் வார்த்தைகள் யூஸ் பண்ணினாலும் டெக்ஸ்டினுடைய பேரை யூஸ் பண்ணினாலும் அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, யார் இயற்றியிருக்கிறார்கள் என்று பார்ப்பேன். அப்போ ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம்.
ஓஹோ ரகசியத்திரை சாரப்படுற நூலில் வேதாந்த ரிஷிகள் இதை சாதிக்கிறார் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை மனசில் வாங்கிக்கிறதே இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், என்கிட்ட காலக்ஷேபம் பண்ணக்கூடிய சிஷ்யர்கள் கூட இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை அவன் என்னமோ சொல்லுவா, ஏதோ எழுதுவா, ஒரு வார்த்தை எழுதினான்னா அது மற்றவாளுக்கு போய் கம்யூனிகேட் ஆச்சா, அது கரெக்டாக போய் சேர்ந்துட்டா, ரீச் ஆச்சா, அது அவர்கள் சரியாக புரிஞ்சுட்டு இருப்பாளா, இதே ஸ்டேட்டஸில் நாம் இருந்தோம்னா நமக்கு இது சரியாக புரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிக்கவே மாட்டான். ஆனால் சோம்பேறித்தனம். ஒரு காரியத்தை பண்ணணுன்றதால ஆர்வம்ன்றது வேறு, அந்த காரியத்தை செய்வனை தெரிந்துச்சின்னு பண்ணுறதுன்றது வேறு. அப்போ சொல்லியதை மீண்டும் சொல்லுதல் என்பது குற்றம், சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விடுவதில் என்பது குற்றம். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சொன்னதையே திருப்பி சொல்லித்தலாம். லோக சப்தத்தினால சாஸ்திரம்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா அப்போ வேறு சப்தத்தினால சாஸ்திரம்னு அர்த்தம் பண்ணுற மாதிரி ஆகிடுறதே. அதுக்கு பதில் லோக சப்தத்தினால உலகம்னு அர்த்தம் பண்ணிட்டு வேறு சப்தத்தினால சாஸ்திரம்னு அர்த்தம் பண்ணிட்டான்னா உலகத்திலையும் இது பிரசித்தமாக இருக்கிறது, சாஸ்திரத்திலையும் இது பிரசித்தமாக இருக்கிறது, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமே. இதுதான் சுவாமி ராமானுஜரை பார்த்து மற்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஐயா, கீழே கூறிய சில காரணங்களை நாம் பார்த்தோமேனால் க்ஷரர் அக்ஷரர் என்பதான இரண்டு வகையினரை காட்டிலும் சர்வேஸ்வரனாகிய நான் மிகுந்த உயர்வை பெற்றிருக்கிறபடியினாலேயும் வேதத்திலும் அந்த வேதார்த்தங்களை அறிவதற்கு காரணமான ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலும் நான் புருஷோத்தமனாக விளக்குகிறேன். அப்போ லோக சப்தத்துக்கு ராமானுஜர் என்ன பண்ணார்? சாஸ்திரம் வேதம் அர்த்தம் பண்ணிட்டார். அப்புறம் வேதார்த்தங்களை அறிவதற்கு காரணமான ஸ்மிருதி இதிகாச புராணங்களுக்கு வேத சப்தத்தை அர்த்தம் பண்ணார். அதோஸ்மி லோகே வேதேச்ச. இப்படி பண்ணலாமா? ராமானுஜர் தான் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தான் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணல. வியாசருடைய திருவுள்ளம் என்ன என்பதை நன்கு உணர்ந்து தான் ராமானுஜர் பண்ணியிருக்கார். வேதார்த்தங்களை நாம் எதை கொண்டு அறிகிறோம்? வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு என்று வால்மீகி பேசினார். வால்மீகி ராமாயணத்தை இயற்றி முடித்தார். தான் இயற்றிய ராமாயணத்தை யார் மூலமாக அரங்கேற்றம் செய்வது என்று வால்மீகி யோசித்தார். வேத உபபிரமணம் என்பதாக ராமாயணத்திற்கு பெயர். உபபிரமணம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஆழ்ந்த பொருளை நம்மால் அறிய இயலாது என்னும் காரணத்தினாலே அவற்றினுடைய பொருளை எல்லாம் கதைகளாக தொகுத்தளிக்கும் அல்லது வாக்கியங்களாக தொகுத்தளிக்கும் அல்லது கட்டளைகளாக தொகுத்தளிக்கும் ராமாயண, மகாபாரத, மனு, பராசர, வசிஷ்ட, யாக்ஞவல்கியாதி ஸ்மிருதி விசேஷங்கள். மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, இப்படியெல்லாம் பல ஸ்மிருதி கர்த்தாக்கள் இருக்கா. ஸ்மிருதி வச்சனங்கள்னு பேர் இருக்கலாம். மனுஸ்மிருதி எப்பேற்பட்ட உயர்ந்த நூல் தெரியுமா நமக்கு? எத்தகைய ஒரு பாக்கியத்தை நமக்கு அளிக்கக்கூடிய நூல் தெரியுமா அது? அந்த நூலுடைய மகிமையே தெரியாமல் யாரோ அந்த நூலை தூஷிப்பதை கண்டு நாமும் மனம் மயங்கி அவர்கள் சொல்லும் அர்த்த விசேஷங்களை புரிந்து கொள்கிறோம். என்ன முட்டாள்தனம் இது! சனாதன தர்மத்திற்கு விரோதமாக சொல்லுபவர்கள் சொல்லும் வார்த்தை நம் உள்ளத்தில் உரைகிறதே தவிர்த்து நம்முடைய பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை நம்முடைய மனசில் நிற்கிறதே கிடையாது. அவர்கள் வேதத்தை தூஷிக்கிறார்கள். மனுஸ்மிருதிய புஸ்தகத்தையே கொளுத்துறா. இது நாம் பெருசாக அப்படின்னா மனுஸ்மிருதியில் ஆபாசங்கள் இருக்குது நாம் நினச்சிக்கிறோம். மனுஸ்மிருதிக்கு யார் வியாக்கியானம் பண்ணணும்? குல்லூக பட்டர் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர். குல்லூக பட்டர்னு பேர் ஒருத்தருக்கு. அவர் மனுஸ்மிருதிக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணிருக்கார். எல்லாம் சம்ஸ்கிருத வியாக்கியானம். நாங்கள் சம்ஸ்கிருதத்தை வெறுக்கிறோம், எங்களுக்கு சம்ஸ்கிருதம் பிடிக்காது. ஆனால் மனுஸ்மிருதியினுடைய சம்ஸ்கிருத வாக்கியங்களுக்கு நாங்கள் தமிழ் அர்த்தம் எழுதுகிறோம்னா என்ன பைத்தியக்காரத்தனம்? எப்படி முடியும்? சம்ஸ்கிருதம் கற்காதவர்களுக்கு சம்ஸ்கிருத அர்த்தம் புரிஞ்சிருமா? அவர்கள் தான் எழுதிட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம விசாரப்பட வேண்டாம். நாம் எப்படி அதை பார்த்து மயங்குறோம்? நாம் எப்படி அதை பிரமாணமாக எடுத்துக்கிறோம்? அதையா பிரமாணமாக எடுத்துப்பா. இப்போ ராமானுஜர் சொன்னார், லோகே வேதேச்ச, லோகம் லோக்கியத்தை அநேனித்திய லோகா என்ற சாஸ்திரமும் வேதேச்ச, அந்த சாஸ்திரத்தை சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளதான உட்பொருளை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும் உபபிரமணங்களாகிற இதிகாச, புராண, ஸ்மிருதி வாக்கியங்கள்.
எனவே வேற சப்தத்திற்கு என்ன பொருள்? இதிகாச புராணங்கள் இவை அனைத்துமே என்ன சொல்றது அப்படி கேட்டா புருஷோத்தமன் என்று பகவானை கொண்டாடுகின்றன. தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விஷாலாட்சோ சேரகிருஷ்ணாஜிலாம்பரோ. சூர்பனக ராவணனிடத்தில் வந்து ராமனுடைய கல்யாண குணங்களை பேசும் பொழுது அழகிய செந்தாமரை கண்ணன், புருஷர்களுள் அவன் சிறந்தவனாய் விளங்குகிறான். ராவணா, நீ என்னதான் உன்னை ஆண்மகன் என்று சொல்லிக் கொண்டால் கூட ராமபிரானுடைய அழகு ஆண்மைக்கு முன்பாக நீ ஒரு ஆண்மகனாக உன்னை சொல்லிக்கொள்ள முடியாதுன்னு. சகதேவன் தர்மபுத்திரருடைய ராஜசூய யாகத்தில் யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்னும் ஒரு கேள்வி வந்த பொழுது அதற்கு சகதேவன் பதில் சொன்னான், நமக்கு சம்பந்தியாகவும் புருஷோத்தமனாகவும் விளங்கும் இந்த கண்ணபிரானுக்கல்லால் வேறு யாருக்கு பூவும் பூசணையும் தகும்? வேற யாரை நாம் கொண்டாட முடியும்? வேறு யாரை நாம் பகுமானிக்க முடியும்? வேறு யாருக்கு நாம் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சே அந்த புருஷோத்தமனான பரமாத்மாவின் பெருமையை பேசின காரணத்தினாலே தேவர்கள் சகதேவனின் தலையில் பூ மாறி பொழிந்தார். புருஷோத்தமனுடைய பெருமையைத்தான் பீஷ்மர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அத்தியாச்சரியமாக அருளுகிறார். இந்த புருஷோத்தமன் பரமாத்மா சர்வேஸ்வரன் என்பதைத்தான் மனு முதலான ஸ்மர்த்தாக்கள்னு அர்த்தம், ஸ்மிருதி விசேஷங்களை இயற்றியவர்கள் என்பதாக பொருள். அவர்கள் எல்லோரும் இதைத்தான் நன்கு அழகாக காண்பித்திருக்கிறார்கள். புருஷேபியா உத்தமஹா புருஷானாம் உத்தமஹா புருஷேஷு உத்தமஹா. பஞ்சமி விபக்தி, 5th கேஸ் எண்டிங், 6th கேஸ் எண்டிங், 7th கேஸ் எண்டிங். புருஷேபியா உத்தமஹான மனிதர்களை காட்டிலும் சிறந்தவன். புருஷானாம் உத்தமஹான மனிதர்களுக்கு சிறந்தவன். புருஷேஷு உத்தமஹா மனிதர்களுள் சிறந்தவன். இப்படிலாம் அர்த்தம் பண்ணலாம். சுவாமி தேசிகன் இதெல்லாம் அர்த்தம் பண்ணுறார். எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க என்று. அப்போ புருஷோத்தமன் பரமாத்மா. அக்ஷராரபி ச உத்தமஹா, பிரகிருதி சம்பந்தம் விலகின முக்தர்களை காட்டிலும் வேறுபட்டவன். பத்தர்களை காட்டிலும் முக்தன் உயர்ந்தவன். முக்தனை காட்டிலும் நித்தியன் உயர்ந்தவன். பத்தன், முக்தன், நித்தியன் இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் பரமாத்மா உயர்ந்தவன். அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய ஹ்யநாதிமத்யாந்தமஜஸ்ய விஷ்டோஹோ. விஷ்ணுவினுடைய அம்சாவதாரம் கிருஷ்ணன் என்று விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. இது வேதஹாதன. அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய ஹ்யநாதிமத்யாந்தம் அஜஸ்ய விஷ்டோஹோ. இது 2 விதம் அர்த்தம் பண்ணலாம். அந்த அம்சாவதாரத்துடன் பிறந்தவன் அல்லது பலராமனாகிற அம்சாவதாரத்துடன் உடன் பிறந்தவன். அம்சமான பலராமனுடன் பிறந்தவன். அம்சமான பலராமனுடன் பிறந்தவன். இங்க பாருங்க, ஒரு அழகான வாக்கியம் இருக்கு. தசரதர் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் இவர்களை தனித்தனியாக தொட்டில் போட்டார். தசரத மகாராஜா சக்கரவர்த்தி குழந்தைகள் 4 பேர் தனித்தனியாக தொட்டில் போட்டார். ராமனை தொட்டில் போட்டோன்னே அப்படின்னு அழ ஆரம்பிச்சான் ராமன். குழந்தை ராமன் அழறான். என்னாச்சு? குழந்தை அழுதுது. என்ன கொடுக்கலாம்? அது என்னமோ கொடுக்க சொல்லலை. அதெல்லாம் கொடுத்து பார்த்தா ஒன்றும் குழந்தை அழுக நிற்கவே இல்லை. பயந்து போயிட்டார் தசரதர். ஐயோ குழந்தைக்கு ஒருவேளை எறும்பு கடிச்சு கொடுத்தா, படுக்கையில் ஏதாவது எறும்பு இருக்கா, குழந்தை பால் சாப்பிட்ருக்கா அம்மா கிட்ட, பால் வாசனைக்கு எறும்புலாம் வரும். அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை. என்னன்னா ஹம்சதூளிகா மஞ்சம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுக்கு பட்டு பீதாம்பரம் தானே, எல்லாம் சுத்தமாக இருக்குது, எல்லாம் ஃப்ராக்ரன்ஸோடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் குழந்தை கையில் காலை நிற்கல, அழறுது. ஐயோ குழந்தைக்கு வயிற்று வலிக்கிறதா, வைத்தியர்லாம் கூட்டு பார்த்தா, நாடி பார்த்தார், தொப்பை அமைக்கி பார்த்தார்,
இந்த கண்ணில் எடுத்து பார்த்தாரு, வாத்த பித்த கப்பா ஸ்ட்ரேஷ் பண்ணலாம் பார்த்தா, நாட்டு வைத்தியர் பார்த்தாலும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. வேறு ஏதாவது இருக்குமா, வேறு ஏதாவது இருக்குமா? ஒன்றே ஒன்று தான் வழி இருக்குது. வசிட்டரை கூப்பிடுவோம். வசிட்டர் தான் புரோஹிதர். குழந்தைக்கு ஏதாவது காற்று கருப்பு வந்திருக்கும், மந்திரிச்சு அதுக்கு ஏதாவது ரக்ஷை கொடுப்பார். தேன் கல்கண்டு ஏதாவது மந்திரிச்சு கொடுத்தாரா அதை சாப்பிட்டு தான் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும், ஆரோக்கியம் வரட்டுமே அப்படி நினச்சிட்டு வசிட்டரை கூப்பிட்றார். வசிட்டர் வந்தார். பார்த்தா கலேபுரம், அரண்மனையே கலேபுரமாக இருக்குது. பயந்து எல்லாரும், ஐயோ குழந்தை ராமன் சக்கரவர்த்தி திருமகளுக்கு குழந்தை ராமனுக்கு என்னமோ எடுத்து, ராம்லாலாக்கு என்னமோ எடுத்து, ராம்லாலாக்கு என்னமோ எடுத்து, ராம்லாலாக்கு நான் எடுத்து அழுதுட்டு இருக்கா எல்லாரும். வசிட்டர் பார்த்தார். அங்கே ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் எல்லாம் தனி தொட்டில் இருக்கா. ஆட என்னடா அது அப்படின்னார். அப்படியே அந்த குழந்தைய கையால் அள்ளி எடுத்தார். அப்படியே கையில் அள்ளி எடுத்தார் வசிட்டர். எந்த தொட்டில் லக்ஷ்மணன் இருக்கானோ அந்த தொட்டில் ராமனை போய் விட்டார். கையை காலை ஓச்சல் அழுது குழந்தை. எந்த தொட்டில் லக்ஷ்மணன் இருக்கானோ அந்த தொட்டில் அப்படி போட்ட உடனே அப்படி சிரிக்கிறது. ஏன்னா அது ஒன்றுமே புரியலையேன்னார். நச்சதேன வினா நித்ராம் லபத்தே புருஷோத்தமஹா பதம் பிரயோகம் பண்ணார் வால்மீகி. லக்ஷ்மணனை விட்டு ஒரு க்ஷணம் கூட ராமபிரான் கண்ணுறங்க மாட்டான். இதில் ஒரு தர்ம சூக்ஷம் இருக்கு. சில பேருக்கு அவரவர்களுடைய படுக்கையில் பார்த்தாலாம் தூக்கம் வரும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி பெருமாளுக்கு படுக்கை யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் யாரு? லக்ஷ்மணன். நச்சதேன வினா நித்ராம் லபத்தே புருஷோத்தமஹா. ஒரு க்ஷணம் அப்படி இப்படி நகர மாட்டான் பெருமாள். லக்ஷ்மணனை விட்டு பிரிய மாட்டான். அவனுக்கு பட்டுமெத்தையை போட்டால் கூட லக்ஷ்மணன் எந்த தொட்டில் இருக்கானோ அந்த தொட்டில் போய் படுத்துண்டால்தான் ராமபிரானுக்கு தூக்கம் வருமா. தனி தொட்டில் படுத்தினா அவனுக்கு தூக்கம் வராது. அங்கே உபயோகப்படுத்துறார். நச்சதேன வினா நித்ராம் லபத்தே புருஷோத்தமஹா. எவன் புருஷோத்தமனோ அப்பேற்பட்டவன் ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரிந்து இருக்கவில்லை லக்ஷ்மணனை விட்டு. அதுதான் கீழே பார்த்தோம். ஆள வந்தார். கஃப் புண்டரீகநயனஹா புருஷோத்தமக்கஹா. யார் புண்டரீகநயனன்? புண்டரீக விஷாலாக்ஷன் யாரு? யார் புருஷோத்தமன்? இவன் தான் புருஷோத்தமன். அதனால் அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா. இப்போ லோகே வேதேச்ச, வேதே ஸ்ரூயத்தே நித்தியம் இது ஸ்ருதி. ஸ்ருதிக்கு என்ன பேர்? ஸ்ருதினா வேதத்துக்கு பேர். எப்பொழுதும் கேட்கப்படுவதனால வேதத்திற்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். அது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக தான் கேட்கப்படுகிறது. அதுக்கு ஒரு கர்த்தா கிடையாது. பரமாத்மாவுடைய மூச்சு காற்று வேதம்னு சாஸ்திரம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதான்னு சொல்றது. ஏஷாஹி தோஷரஹிதா மகிதா புராணி. ஒருத்தன் பண்ணினானா அது ஒரு ஒன்றுமில்லை சுவாமி, ஓகே அப்படின்னு நாம் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறோம். ஓகே 2 எழுத்தா? ஓகே 2 எழுத்து. இந்த மெசேஜை நாம் டைப் பண்ணுவோம். அது ஆட்டோ டைப்பில் அதுவாக வேறு ஒரு மெசேஜ் எடுத்துக்குவோம். நாம் அதை கூட கவனிக்காமல் என்ஷூர் பண்ணாமல் அவன் அதை போஸ்ட் பண்ணிவிடுவோம். போஸ்ட் பண்ணின உடனே அடடா அது தப்பு, அதை நாம் கவனிக்கலை, போஸ்ட் ஆகிடுது, ஒன்று டெலீட் பண்ணுவோம். அதை விட சோம்பேறித்தனமான இன்னொரு காரியம் பண்ணணும் திருமல்லையோ. சாரி, ஐ வாண்ட்ஸ் டு போஸ்ட் இட் ஆஸ் ஓகே, பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஓகே ராங்லி டைப் அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புவோம். இப்போ ஓகேன்னு 2 எழுத்து மெசேஜை தப்பாக டைப் பண்ணி அனுப்பின நாமோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோமே, அதில் எவ்வளோ தப்பு வரும், அதில் கவனம் இருக்குமா? அதை சரியாக கவனிப்போமா? உடனே அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸை கூட மைண்டில் செட் பண்ணி வச்சுக்காமல் அதற்கு நாம் மற்றொருத்தருடைய துணையை நாடுகிறோம். எவ்வளவு தூரம் நம்ம மண்டையை மழுங்க வச்சிருக்கோம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுவாமி, நம்முடைய முன்னோர்களுடைய ஞானம் எப்பேற்பட்ட ஞானம், என்ன ஒரு ஷார்ப்பு பிரெயின், அது என்ன டிபி லெவல் அது யோசிச்சிருக்கு. அவளுக்கு நாம் குழந்தைகளாக பிறந்துட்டு
முட்டாளா ஒரு 2 லைன் 2 எழுத்து 2 லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு 10 தடவை கரெக்ஷன்ஸ் போடுறோமே, அப்போ நாம் எவ்வளோ வெக்கப்படணும், எவ்வளோ வெக்கப்படணும். நல்லா கவனிங்க இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் சாதாரணமாக நம்மளை போனவன் ஒன்று எழுதினோன்னா ஒன்று பேசினோன்னா அதில் 1000 தப்பு வருது. ஆனால் வேதத்தில் தப்பே கிடையாது. கஷ்டப்பட்டு 10 தடவை ப்ரூஃப் பார்த்து ஒரு புக்கு போடுறோம். நீ என்னதான் புஸ்தகம் போட்டாலும் பின்னாடி அதுக்கு எராட்டா ஒரு 5 பேஜ் போடுற மாதிரி ஆகிடுறது. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதில் அவ்வளோ இருக்குது, பின்னாடி எராட்டா இருக்கு. உண்டா இல்லையா? வேதத்தில் அந்த மாதிரி தோஷம் கிடையாது. ஏன் தோஷம் கிடையாது? ஏஷாகி தோஷ ரஹிதா மஹிதா புராணி. வேதத்தில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா புருஷ கர்த்திருக்கம். சாதாரண ஒரு ஹியூமன் பண்ணினான்னா எந்த ஒரு காரியத்தை எவ்வளவு கவனத்தோட பண்ணினாலும் அதில் தவறுகள் ஏற்படும். வேறஸ் இது நிர்துஷ்டம், நித்தியமானது. ஏன்னா இதற்கு ஒரு கம்போசர் கிடையாது. வேதம் ஒருவரால் இயற்றப்பட்டது அன்று. ஆகையால் வேதம் பிரமாணமாகிறது. ஆகையால் வேதத்தை கொண்டு எல்லாவற்றையும் நாம் நிரூபணம் செய்ய வேண்டியதாகிறது. ஆகையால் வேதத்தை கொண்டு எம்பெருமான் நிரூபணம் பண்ணப்படுகிறான். அப்படி சம்பிரதாயத்திற்கு விச்சேதம் இல்லாமல் வேதம் நமக்கு எதை சொன்னாலும் அது பரம பிராமாணிக்கம். அந்த வேதம் ச உத்தம புருஷா என்று பரமாத்மாவை கொண்டாடுகிறது. புருஷோத்தமஹான்றது அப்படியே தான் வார்த்தை. ச உத்தம புருஷா அப்படின்றது. எனவே க்ஷரணான ஜீவன் பத்த ஜீவனை காட்டிலும் அக்ஷரணான முத்த ஜீவனை காட்டிலும் சர்வேஸ்வரனான நான், அதாவது அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொல்கிறான், சர்வேஸ்வரனாகிய நான் அத்தியந்தம் விலக்ஷணன். யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் வாங்கி சொல்லணும். யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் यस्मात् क्षरमतीतोऽहम् அக்ஷராதபி சோத்தமஹ अक्षरादपि चोत्तमः அதோஸ்மி லோகே வேதே ச अतोऽस्मि लोके वेदे च பிரதிதः புருஷோத்தமஹ. प्रथितः पुरुषोत्तमः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். यस्मात् क्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रथितः पुरुषोत्तमः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் முறை. அதை பற்றி விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் பகவத் பாதால் அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச கால நியம அனபேட்சத்வாத் ஆதிக்கே காரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சம்பூர்ணமான அஹிம்சை விதிக்கலை. சில இடங்களில் ஹிம்சையும் தேவைப்படுறது. ஆனால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தில் ஹிம்சையே இல்லை அப்படின்னு காட்டுறார். புருஷாந்தர, பாக்கி இருக்கிற மனுஷாளுடைய அபேட்சை தேவை கிடையாது. திரவியாந்தர, இந்த மாதிரி திரவியங்களை வச்சுண்டு இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி சுத்தமாக இருக்கணும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ல நியமம் கூட இங்கே தேவை கிடையாது. பகவன் நாம சொன்னாலே போதும். திரவியாந்தர, தேச கால, இந்த சமயத்தில் தான் இதை பண்ணணும், இந்த காலத்தில் தான், இந்த தேசத்தில் தான் இதை பண்ணணும், இந்த ஊரில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற நியமமும் இல்லாதனால, நியமமும் இல்லாது எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்துதியினுடைய முக்கியத்துக்குவே காரணம் அப்படின்னு பகவத் பாதால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தினுடைய மேன்மையை பற்றி அழகா விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிராரம்பத்திலேயே நம்மளுக்கு உபதேசிக்கிறார். அவ்வழியிலே நாம் இப்பொழுது நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்வோம். नारायण नारायण जय जय गोविन्द हरे. ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे. नारायण नारायण जय जय गोविन्द हरे. ॐ नारायण नारायण जय
गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे ओम नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे ओम नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे ओम नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे ओम नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे ओम नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे ओम नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे ओम नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे ओम नारायण नारायण जय गोपाल हरे ओम नारायण नारायण जय 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 जय गोपाल हरे गोपाल हरे गोपाल हरे जय गोविंद 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 हरे गोपाल हरे गोविंद गोपाल 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 गोविंद 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 हरि नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोविंद हरे हरि नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय गोपाल हरे हरि नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोविंद हरे हरि नारायण नारायण जय जय गोपाल हरे हरि नारायण नारायण जय जय गोपाल हरे हरि नारायण नारायण जय जय गोपाल हरे मूषिक वाहन मोदक हस्त मूषिक वाहन मोदक हस्त मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलोभित सूत्र
जानकी रमण जय 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 विभीषण चरण विभीषण शरण जय विभीषण शरण विभीषण शरण जय सरोरुह चरण सरोरुग चरण जय सरोरुह चरण जय सरोरुग चरण जय दीन करुणा जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय बद्ध कारुण्य जय भद्रकारुण्य जय बद्ध कारुण्य जय भद्रकारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्ति मुख संगार पंक्ति मुख संहार पंक्ति मुख संगार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार सीता विहार सीता विहार जय जय मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले मदनाभिरामं बिम्बादरापूरित वेणुनादं बिम्बादरापूरित वेणुनादं बिम्बादरापूरित वेणुनादं बिम्बादरापूरित वेणुनादं गो गोप गोपी जनमध्य समस्तं 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 गोप जनमध्य समस्तं गोपी जनमध्य समस्तं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं जय जय இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि।
अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.